புன்னகையே எங்களின் பொன்னகை. கிருஷ்ணா ஜுவல்லரி, உசிலை ரோடு, திருமங்கலம். உய்வை தரச் செய்த நாகவரி பொற்றாள் எம் உயிர் துணையே தேவாரம் திருவாசகம் உய்வை தரச் செய்த நால்வரி பொற்றாள் எம் உயிர் துணையே எம் உயிர் துணையே அங்கமும் வேதமும் ஓதும் நாவ அங்கமும் வேதமும் ஓதும் நாவ அந்தணர் நாடும் அடிபரவ அங்கம் வேதமும் ஓதும் நாவ
உன்னையல்ல அன்னை உன்னையல்ல அன்னை உன்னையல்ல அன்னே உன்னையெல்லாம் இனி யாரை நினைக்கேனே மத மடப்பிடி குயில் பயில் எழில் பொழில் குயில் பயில் எழில் பொழில் குயில் பயில் தருமபுரம் पवित्रं दत्वा दीर्घायुष्यमस्तु गुरुं प्राप्य तदीयं च पुंसमियावतीर्वै तस्मात् ब्राह्मणेभ्यो वेदविद्यो निवेदिते नमस्कुर्यान्न श्रीमदनो ध्यायेते सर्व विघ्न उप शान्तये संवत्सराणां मध्ये इदानीं श्री शोभकृते नाम संवत्सरे उत्तरायणे शिशिरऋतौ कुम्भमासे शुक्लपक्षे द्वादस्य शुभतिथौ मासराः गणपति बिम्बं संस्थाप्य एकदन्तं सोत्पगन्नं गजवक्त्रं महोदरम् आसाङ्कुशधरं देवं यादें सिद्धिविनायकम् आलिङ्गदेवीं हरिताभ्ययष्टे परस्पराश्रितगणिप्रदेशं सन्ध्यारुणं पाशसमीवहन्तं सम्पत्प्रदं शक्तिगणेशमीडे अर्घ्यश्रीना श्रीना सम्प्रोक्ष्य नमसेना बहुभ्य दस्योपरि हरिद्रा चूर्णं नमः पुष्पमालिकां समर्पयामि पुष्पैः पूजयामि ओम सुमुखाय नमः ओम एकदन्ताय नमः ओम कपिलाय नमः ओम गजगणनाय नमः ओम लंबोदराय नमः ओम विकटाय नमः ओम विघ्नराजाय नमः शर्माजी ओम विनायकाय नमः समर्पयामि धूपदीप नैवेद्यादिकं विधाय ओम नमः मृगंधरणो हरमाग्नेयमेवान रूपोयं प्रतिनिधिका धूपमाग्रापयामि तस्वाह महागणपतये स्वाहाधारी गणपतये कदली परंपरे नामं सर्वदे नमस्ते भोजराज एकदन्ताय विघ्नेनाशने सुभद्राय श्री भगवते नमः महागणपतये विराजनानंतर भागवतीयं समर्पयामि धारयामि अनया पूजया महागणपति प्रियता देवे गणपते वज्रपाणि वन्दितं शूलपाणि नर्दनं वज्रपाणि वन्दितं शूलपाणि नर्दनं दण्डपाणि पूर्णजं दण्डपाणि भासते दण्डपाणि पूर्णजं दण्डपाणि भासते अपातते वर्धितं भागवते वेदितं अपातते वर्धितं भागवते वेदितं पशुपति हास्यकं गणपति भाग्यकं पशुपति हास्यकं
पूजा समर्पणम नमो नमः ओम शांति 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 हे महागणपति महाने कोटि प्रार्थना नमस्कार पुष्पांजलि समर्पयामि नमस्ते नमस्ते सस्वदने नमस्ते नाम लोका माध्यक्षु प्रेमोस्मि अनंत पुण्य बलधा भूयते नमो विद्यारंगाय स्वाहा संपराय स्वाहा भक्तत्वाय स्वाहा सर्वाकाय स्वाहा नक्षत्रत्वाय स्वाहा आकाशकाय स्वाहा ओम महामंत्रजे नमः हरियाय नमः ओम महापुण्यजाय नमः पुण्यवे नमः भारद्वाजाय नमः विश्वामित्राय नमः प्रजेतवे नमः जगदीशजे नमः ओम महावृक्षकाय नमः कवीशजे नमः ओम அம்பாளுக்கு புதிதாக இருக்கிறார். ஏன்னா இந்த கோயில்ல அம்பாள் சுயம்புவாக பூமிக்குள்ளே இருக்கார். அந்த அம்பாளை முகத்தை மட்டும்தான் பார்க்க முடியும். அதனால பக்தர்கள் எல்லாம் வழிபடுறதுக்காக ஒரு நல்ல பெரிய விக்கிரகமா செஞ்சு பிரதிஷ்டை செய்யணும்னு அங்கத்தமன்னா சொல்லி ஏற்பாடு பண்ணது. அந்த விக்கிரகத்தை சிங்கப்பூரில் இருந்து வந்துள்ள அவர்கள் செய்துள்ளார்கள். இப்ப அவரை பற்றி அண்ணா சில வார்த்தைகளை கூறுவார்கள். எல்லாருக்கும் ஒரு செய்தியை சொல்றேன். எனக்கு பத்திராலயர்கள் போன வருஷம் வெள்ளிக்கிழமை கடைசி வெள்ளிக்கிழமை சிலை வைக்கலாமா வேண்டாமான்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். நம்ம ஊர் பக்கத்தில் அம்மாவட்டியில் சுருளியா சார்னு இருந்தார், நம்ம ஊருக்காரவர். அவருடைய மகனுடைய கடவுளை போய் எங்கள் நாட்டாம எனக்கு சிலை செய்ய போகிறாங்க, நீ அவர்கிட்ட போய் 21,000 ரூபாய் கொடுன்னு சொல்லிட்டாங்க. அந்த நேரம் எப்படிப்பட்ட நேரம்னா அப்போ தான் இந்த செட்டை போட்டிருக்கேன். 60 லட்சம் ரூபாய் செலவழித்து இந்த செட்டை கட்டியிருக்கேன். செட்டை கட்டி ஒரு வாரத்தில் அவர் வீட்டுக்கு வந்துட்டார். என்ன பண்ணின்னு கேட்டேன். ஐயா நேற்று கனவுல உங்ககிட்ட 21,000 ரூபாய் கொடுக்க சொல்லியிருக்கு, எதுக்குன்னு கேட்டேன். இந்த மாதிரி சிலை செய்ய போறீங்களா? எப்பா இப்போ தான் 60 லட்சம் ரூபா பண்ணியிருக்கேன், கொஞ்சம் நாள் மூச்சு விடுங்க என்ன சொல்லிட்டு அவர்கிட்ட ஒரு வருஷம் தள்ளி கொடுத்துட்டார். போன வருஷம் வெள்ளிக்கிழமை அங்கே சாமி கூட வந்திருந்தேன். அப்ப அதே பையன் இன்னைக்கு நீ போட்டு பாரு, காளிகிட்ட போட்டு பாரு, இன்னைக்கு உனக்கு கிடைக்கும்னா எனக்கு மீற முடியல. போட்டேன்னா சிலை செய்யலாம்னு கொடுத்துருச்சு. வீட்டுக்கு போனேன். என்னத்தா இப்பதான் 60 லட்சம் ரூபாய் பண்ணியிருக்கேன், நான் என்ன பண்ண போறேன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இவரு நம்ம காளி கோயில்ல இவங்க இவருக்கு குலதெய்வம். இவங்க அப்பா 99 2000 பண்ணும்போது கோவிலுக்கு கட்டி கொடுத்தாரு. இவர் எப்பயுமே என்ன செய்வாருன்னா, நாங்கள் ஒரு கமிட்டி வச்சிருக்கோம், காளி கோயில் கமிட்டின்னு ஒன்று வச்சிருக்கோம். அதுல நான் தலைவராக இருக்கேன். இந்த பையன் என்னுடைய மச்சினம் பையன். இவரும் நம்ம ஊருக்காரர் தான். கோடீஸ்வரர் வீட்டுக்கு பக்கத்து வீடு இடிஞ்சிருக்கு, அந்த வீட்டுக்காரர். இந்த பையனை செயலராக போட்டு நான் தலைவராக இருக்கேன். இவர் என்ன செஞ்சாருன்னா, நான் போய் ரொம்ப வருத்தமா உட்கார்ந்துருந்தேன். இவர் கேட்டாரு, தலைவரே இந்த வருஷம் நீங்க இந்த கோயில என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டார். ஐயா பண்றதுக்கு நிறைய இருக்கு, காசு தான் இல்லைன்னு. என்ன பண்ணணும்னு கேட்டார். முதல்ல 3 சிலை பண்ணணும்னு கேட்டேன். அவ்வளவுதானே சொன்ன. ஆமான்னு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு நான் செஞ்சு தரேன் ஃப்ரீயா, நான் என் சொந்த செலவுல இந்த சிலையை செஞ்சு தரேன் முதல் எனக்கு ஊக்கமும் ஆக்கமும் கொடுத்தவர் இவர். அதோடு இல்லை ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு என்ன சரி சிலை வந்துருச்சு, இதை என்ன பண்றது. ஆனா எல்லாருக்கும் என்ன சொல்லிக்கிறேன்னா, நம்ம காளி கோயில அவருடைய அனுமதி இல்லாம ஒரு அணுவு கூட அசையாது. அவ சரி சொன்னாதான் இங்க நடக்கும். அப்படின்னு அவ கொடுக்கலைன்னா நடக்காது.
யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அடுத்த ஒரு வாரம் கழிச்சு சிமெண்ட் வேணுமே, என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டார். ஆமா சிமெண்ட் வேணும், 800 மூடை சிமெண்ட் எனக்கு வேணும், என்ன பண்றதுன்னு கேட்டேன். என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்காரு வைத்தியநாதன், அவர் கொடுப்பாரு. நான் நினைச்சேன் 100 மூடை 50 மூடை, ஆனா கிட்டத்தட்ட 500 மூடை சிமெண்ட் ஃப்ரீயா கொடுத்தாரு. 100 மூடை சிமெண்ட் அரை விலையில கொடுத்தாரு. சரி முடிச்சிட்டோம். என்கிட்ட ஒரு 4 லட்ச ரூபா இருந்தது. நான் என் காசையும் போட்டு வேலை ஆரம்பிச்சிட்டேன். எல்லாம் முடிஞ்சது. இந்த கோயில் எப்படி உருவாச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அப்ப இந்த பழைய வீட்டில மணியாரின்னு ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் என்னோட ட்ரைனிங் முடிச்சவன். அவன் ஒரு நாள் வந்து என்னப்பா நீ என்ன பண்ணேன்னு கேட்டான். இந்த மாதிரி இருக்க அவன் 1 லட்ச ரூபா கொடுத்தான். அந்த இன்னைக்கு ட்ரெயில் சொட்டி இருக்குமே, அவன் கொடுத்த 1 லட்ச ரூபா. ஆக இவர் வந்து அந்த சுத்தி வர சில்லர் கம்பெனி போட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கு 2.5 லட்ச ரூபா கொடுத்தாரு. இந்த கோயிலுடைய முழு எதுக்கு முழு உருவாகிறதுக்கு இவர் தான் இவருடைய பெயர் ரெங்கநாதன் என்று பெயர். இவர் இந்த கோயிலுடைய இந்த காளி வந்து இவருக்கு குலசாமி. அதனால இந்த கோயில் நல்லபடியா வர்றதுக்கு உறுதுணையா இருக்காரு. இவர் சிங்கப்பூர்ல இருக்கார், இன்னைக்கு வந்திருக்காரு. அதனால நம்ம இவருக்கு என்ன செய்யணும், மரியாதை செஞ்சு இன்னும் எங்க கோயில் வந்து சிறப்பு இன்னும் நிறைய நடக்கணும். நம்ம கோயில்ல இன்னும் நடக்கணும். நம்ம கோயில் வந்து ஒரு வடப்புறம் மாதிரியோ, ஒரு வெற்றாளியம்மன் கோயில் மாதிரியோ, ஒரு அத்திவெட்டி கோயில் மாதிரியோ இந்த கோயில் என்ன செய்யணும், மாறணும். அது மாற வைப்போம். அதனால இவங்க எல்லாம் நமக்கு என்ன செய்வாங்க, உறுதுணையா இருக்காங்க. இவங்க நல்ல தீர்க்கமான ஆயுளோடையும் நல்ல வசதியோடும் அந்த காளி இவங்களுக்கு என்ன செய்யணும், அனுகிரகம் பண்ணணும். நீங்க எல்லாம் வேண்டிக்கிங்க. இந்த கோயில் இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த கோயில் எப்படி இருந்துச்சுன்னு தெரியும். நெஞ்சு முள்ளுக்குள்ள இருக்கோம். இன்னைக்கு இவ்வளவு பெரிய கட்டடத்தை கட்டி உட்கார்ந்துருக்கோம்னா அந்த அம்மாவுடைய கிருபை தான், நம்மளுடைய கிருபை எதுவும் கிடையாது. அதனால இன்னும் பல்லாண்டு பல 100 கோடி ஆண்டு இருந்து நம்மளோட இருந்து இந்த கோயிலுக்கு என்ன செய்யணும், சேவை செய்யணும். அதே மாதிரி என்ன செய்யணும், பணமும் கொடுக்கணும். சும்மா சொன்னா மட்டும் பரவாது. ஆத்தா அவருக்கு நல்ல வழியா கொடுப்பாங்க. நீங்களும் உங்களால முடிஞ்சதை என்ன வேணாலும் செய்யுங்க. நீங்க 100 ரூபா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபாய் கிடைக்கும். 1000 ரூபாய் கொடுத்தா 10,000 கிடைக்கும். 10,000 கொடுத்தா 1 லட்சம் கிடைக்கும். இந்த கோயிலானது அப்படிப்பட்ட புனிதமான கோயில். இன்னைக்கு இவ்வளவு வந்திருக்குன்னா அவருடைய அருள் ஆசை, அவருடைய பெர்மிஷன் தான். அதனால இவர் நல்லபடியா வாழணும்னு எல்லாரும் வாழ்த்துங்க, நாங்களும் வாழ்த்துறோம். எனக்கு ரொம்ப பேச தெரியாது. என்னை பொறுத்தவரை எங்க அப்பா வந்து குழந்தை வீட்டு அவங்க இந்த கோயில் செய்யறப்ப எங்க வீட்டுல வந்து இது பண்ணுவாங்க. எங்க அப்பாவுக்கு அப்புறம் நான் பண்றது என்னன்னா, என்னுடைய எல்டர் பிரதர் சந்திரசேகரன், அவருக்கு ஈக்குவலா எனக்கு இன்னொரு பிரதர் அவர் என்ன சொல்றாரோ நான் அதை செய்வேன். அவ்வளோதான் சார். எனக்கு வேற ஒன்றும் ரொம்ப தெரியாது. பட் ரொம்ப எனக்கு வந்து இந்த கோயிலோட ரொம்ப அட்டாச்சு, காரியங்களோட ரொம்ப அட்டாச்சு. என்ன அவர் சொல்றாரோ, இஸ் அவர் கேப்டன், அவரை கேப்டன் சொல்லுவேன், பிரபு லெப்டினன்ட் சொல்லுவேன். நீங்க எல்லாம் செய்யறதெல்லாம் ஒரு பெரிய விஷயம், நான் செய்யறதெல்லாம் சின்ன விஷயம். முதல்ல உங்களுக்கெல்லாம் நன்றி, எல்லாத்துக்கும் நன்றி. வார்த்தையால சொல்ல முடியாது, அனுபவத்தால் தான் உணர முடியும். காளி வந்து என்னைக்கு உத்தரவு அன்னையிலிருந்து தங்கு தடை இல்லாமல் ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொரு ஆளை வச்சு நடத்தி கொடுத்தார். அதாவது குழந்தைய தகப்பன் எப்படி பிடிச்சி நடத்திட்டு போகணும், அது மாதிரி காளி ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் ஒரு ஆளரையும் வச்சு ஒரு கைகறியை வந்து இன்னைக்கு வரைக்கும் இப்போ வரைக்கும் நடத்திட்டு வராங்க. அதுக்கு வந்து காளி கொடுத்த குடை இவர் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், இங்கேருந்து சிங்கப்பூர்லேருந்து கால் வரும் சார், ஒரு இமெயில் போடுங்களேன் அப்படின்னு நான் ஒரு இமெயில் அட்ரஸ் போடுங்க. சரி அவர் சொல்கிறாங்கன்னு போடுவேன். அடுத்த அரை மணி நேரத்தில் மாமா கூப்பிட்டாரு, அப்பா நீங்கள் செஞ்ச முயற்சி வந்துட்டுப்பா, அட்ரஸ் கேட்டாங்க, சிமெண்ட் போட போது இறக்க போகிறாங்க அப்படின்னு. அந்த மாதிரி என்னோட அனுபவங்கள்லாம் வந்து திவ்ய அனுபவங்கள், அதே தனியாகவே எழுதலாம். அவ்வளோ அது வந்து நீங்களும் அந்த மாதிரி இறங்கி வேலை செஞ்சு அந்த சக்தியையும் அனுபவத்தையும் நீங்கள் பெறணுன்றது தான். நீங்கள் இதெல்லாம் முயற்சி பண்ணணுன்றது தான் நம்மளுடைய வேண்டும். இங்க உள்ள சிவாச்சாரியாரெல்லாம் பெரிய பெரிய கோயிலிருந்து வந்திருக்காங்க. எனக்கு ஒரு ஆசை, ஒவ்வொரு ஆடி மாசமும் சண்டி ஹோமம் பண்ணணும்.
சண்டியோகம் பண்ண பண்ண நம்ம எல்லாரும் நல்லா இருப்போம். இன்னும் பாதி பேர் சொல்றாங்க சண்டியோகம் பண்ணா கெடுதுன்னாங்க. காளிக்கு மிக உத்தான யாகம்னா சண்டியாகம் தான். அந்த சண்டியாக ஹோமத்தை நம்ம ஒவ்வொரு ஆடி மாசமும், இப்ப இவர் வந்து சிவன் கோயில்ல மிகப்பெரிய கோயில் கட்டியிருக்காரு, விஷ்ணு துர்க்கைன்னு ஒரு கோயில். இவர் வந்து ஆடி மாசம் ஒவ்வொரு வருஷமும் என்னை கூப்பிடுவார். அந்த இவர்கிட்ட வேண்டிக்கிறேன், உங்க கோயில் மட்டும் செஞ்சா பத்தாது, எங்க கோயில் என்ன செய்யணும், சண்டியோமா நடத்தணும் சொல்லி இவங்க வந்திருக்கக்கூடிய இந்த பெரிய பெரிய சிவாச்சாரியர்கள் இவங்களுடைய வேதத்தை அவர்கிட்ட ரொம்ப நிற்க முடியாது. இவங்கெல்லாம் பரிபூர்ணமான ஆசைகளோடு இந்த கோயில் வந்து மென்மேலும் நன்மையா நடந்து இந்த 600 பொதுமக்களும் நல்ல சேமமா நல்ல ஆரோக்கியமா இருக்கணும் இங்க எல்லாம் வேண்டிக்கிறோம். அதுங்க எங்க கோயில் சார்பாக காளீஸ்வரர் அண்ணா என்ன செய்ய பொதுவா தமிழ்ல சொல்லுவாங்க, நல்லதே நினைத்தால் நல்லதே நடக்கும்பாங்க. அதே போல நடக்குதோ நடக்கலையோ நீ நல்லதை நினைச்சுக்க, அது நன்மையாகவே முடியும்பாங்க. அதுக்கு உதாரணம் தான் இப்ப எல்லாம் அண்ணா சொன்னது எல்லாமே.
Sarvam
இப்பொழுது அவர்கள் குழுவினர்கள் வந்துள்ளார்கள். அவர்கள் குழுவினருக்கு 5 பேருக்கு கொண்டு அவர்களிடம் திரு லோகநாதன் ராஜசூரிடம் தோல்விச்சாரிடம் கொடுக்கப்படுகின்றது. உபாமியை சர்வா இப்பொழுது வஸ்திரம் கொடுத்து ஆண்டவன் நினைச்சதுனால இங்க வந்து பண்ண முடியுது. அதனால அந்த அம்பாள் அவனுக்கு அந்த அனுகிரகத்தை கொடுத்திருக்கிறார். அந்த அமைப்பு அவருக்கு கிடைத்திருக்கிறது. அதனால அந்த திருப்பணி செம்மல் என்ற பட்டம்லாம் அவர் வாங்கியிருக்காரு. அந்த திருப்பணி செம்மல் திரு ரமணம் சிவாச்சாரியர் அவர்களுக்கு ஆலயத்தின் சார்பில் பொன்னாடி கொடுத்து இப்பொழுது வஸ்திரமாக வந்து நிறுத்தப்படுகிறது. எட்டி மேல அடுத்ததாக நமது கும்பாபிஷேகத்தினுடைய சர்வசாரக பொறுப்பில் இருந்து இந்த கும்பாபிஷேகத்தை சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற எனது தகப்பனாரும் அவருக்கு சித்தப்பா, உங்க எல்லாருக்குமே அவர் காலையில் சொன்ன போல எல்லாரும் சித்தப்பா சித்தப்பான்னு சொன்னேன். தகப்பனார் ஸ்தானங்கிறது நல்ல ஸ்தானம். அதனால அப்பேற்பட்ட எல்லோருடைய அனுபவம் எனக்கு தான் எல்லாரும் வந்து செய்யறோம். அப்பேற்பட்ட அந்த சர்வசாரகத்தினுடைய சிவாச்சாரியார் திரு ராமசுவாமி என்ற அண்ணப்ப சிவாச்சாரியார் அவர்களுக்கு ஆலயத்தின் சார்பில் எல்லோரும் வாழ்க, இன்பமே சூழ்க. கைகால் கூப்பி தொழி கடிமாமலர் பூமி நின்று பைவாய் பாம்பனை ஆர்த்த பரவனை கைகால் கூப்பி தொழி கைகால் பயணியன் அரண் கோயில் வனம் வந்து Jaya Prabhu
ईश्वरी सर्वभूतानां स्वामिको भगवते श्रियम् ॐ ह्रीं भद्रकाल्यै स्वाहा मित्रो बृहस्पतिर्वरुणं गणमस्तुते ॐ ह्रीं भद्रकाल्यै स्वाहा लक्ष्मी प्रियसखे देवे नमाम्यक्षुतमल्लभा ॐ ह्रीं भद्रकाल्यै स्वाहा पूर्वोक्तिसङ्कल्पितं प्रकारेण तस्मिन् यजमानस्य सर्वेषां भक्तजनानां अंबिकायाः सञ्जला भक्तिसिद्ध्यर्थं उदारपट्टि उट्करे 6 ग्राम नाट्यामि पूजारिகள் 6 ग्राम பொதுமக்கள் भक्तजनानां सर्वेषां आगतानां क्षेमारोग्यदा सिद्ध्यर्थमनुष्ठिते अंबिकायाः सञ्जला भक्तिसिद्ध्यर्थं पादारन्दयोः अट्टपट्टार्चनाम् आचार्यप्रेण व्यमकम् अध्यकरे श्रीमलं कट्टूरदामूलं नैवेद्यामि वेद्यानन्तरम् आधवनीयं समर्पयामि वंदे कैलासनाथं सकल सुरगुरु श्री वेंकटरामूर्ति
விடுவாயோ என்று
வாழ்வுகளை வளமாக்கி விட்டார் குமரன் வாழ்வுகளை வளமாக்கி விட்டார் வாழ்வுகளை வளமாக்கி விட்டார் குமரன் வாழ்வுகளை வளமாக்கி விட்டார் வாழ்கவே வாழ்கவே வளமுத்து குமரன் வாழ்கவே வாழ்கவே வளமுத்து குமரன் முத்து குமாரனடி அம்மா அம்மா முத்து குமாரனடி அம்மா முத்து குமாரனடி அம்மா அம்மா முத்து குமாரனடி அம்மா வெற்றிவேல் முருகனுக்கு உருவாய் அருவாய் எனதாய் எனதாய் அருவாய் மலராய் அருவாய் ஒளியாய் அருவாய் ஒளியாய் கதியாய் எதிராய் உருவாய் அருவாய் அருவாய் உதவி உருவாய் அருவாய் அருவாய் உதவி
காளிக்கு இங்கே நமக்கெல்லாம் அனுகிரகம் நாளைய தினம் விக்கிரகத்திலே செய்ய இருக்கின்றாள். இப்பொழுது ஆசீர்வாதம் செய்யப்பட்டு அதனைத் தொடர்ந்து நாளை காலை நிகழ்வுகள் அறிவிக்கப்படுகிறது. காலை 6 மணி அளவில் மங்கள இசையுடன் கூடிய 4ஆம் கால யாக பூஜை, தத்துவார்த்தனை, ஸ்வரசாகுதி, நாடி சந்தானம். சரியாக 8:30 மணி அளவில் 4ஆம் கால மகாபூர்ணாவதி. அதனைத் தொடர்ந்து யாத்ராதானம், இடம் புறப்படுதல். பத்திரிகையில் குறிப்பிட்ட வண்ணம் 9:40 மணிக்குள் மகா கும்பாபிஷேகம் சீரோடும் சிறப்போடும் நடைபெறுகிறது. ஒரு கும்பாபிஷேகத்தை தரிசனம் செஞ்சோம்னா 12 ஆண்டு காலம் ஆலயத்திற்கு தினந்தோறும் சென்று வழிபட்ட புண்ணியம் கிடைக்கும். நம்மெல்லாம் ஒரு வாரம் தொடர்ந்து போக முடியாதுங்கிறத மனசால நினைச்சுப்பாங்க. ஒரு வாரம் கூட நம்மளால தொடர்ந்து போக முடியாது. அந்த ஆண்டவன் நம்மெல்லாம் சாமியுடைய குழந்தைகள். அதனால தான் சாமி நமக்கு அப்படி இறங்கி நமக்கு அனுகிரகம் பண்ணுறாரு. சாமிகிட்ட போகிறதுக்கு முதல்ல ஒரு பக்குவம் வேணும். அந்த ஆச்சாரியன் தான் கொடுப்பார். அந்த ஆச்சாரியன் நினைச்சு அதனால தான் குரு மூலமாக சாமிகிட்ட போகணும்னு சொல்லியிருக்கார். மாதா, பிதா, குரு, தெய்வம். குரு தான் தெய்வத்தை காட்டுறது. இங்கே ஆச்சாரியன், குரு எல்லாமே யாருன்னா பத்திரகாளி தான். அதனால் அம்பாள்கிட்ட ஒரு அன்பு வச்சோம்னா அம்பாள் நமக்கு எல்லாம் தருவாள். அதனால் அந்த அன்பு உண்மையான ஊறி இருக்கிறது. அதான் திராவிட சோழத்தில் சொல்கிறார், அன்பு மிக ஊறி. எல்லாம் அம்பாளை பார்க்கறதுக்கு காத்துருக்காங்க. ஆனால் அம்பாள் முதல்ல யார்? பக்தருக்கு தான் அனுகிரகம் பண்ணுறாங்க. அதனால் பேர்பட்ட காளிக்கு 3ஆம் காலம் சிறப்பான முறையில் நடைபெற்று நாளைய தினம் கும்பாபிஷேகம். கும்பாபிஷேகம் தண்ணி ஊற்றுற நேரத்தில் வந்து தரிசனம் பண்ணால் போடும்னு நினைக்கக்கூடாது. காலையிலேருந்தே பூஜையெல்லாம் நடக்கும். கோமாதா பூஜையெல்லாம் நாளைக்கு முடியும். எல்லாம் காலையில் ஒரு 11 மணிக்கு எல்லாம் முடிஞ்சிடும். அதனால் அன்னதானம் சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அவையார் சொன்னதை போல அழப்பன வயிறே பசிக்காமல் இருக்கவும் மாட்டேங்கிற, பசிக்க பொறுத்துக்கவும் மாட்டேங்கிற. ஒரு வேளை சாப்பிட்டா போகிறோம்னு இருந்தாலும் பத்த மாட்டேங்குது. சரி 2 வேளைக்கு சேர்த்து இந்த வயிற்றில் சாப்பிட்டு போகணும்னாலும் அதுவும் ஒத்துக்க முடியும். அம்பாவுடைய அனுக்கிறதுனால சாப்பாடு கிடைச்சிது. இதுக்கு மேலே வேறு என்ன வேணும்? 9:40 மணி அளவில் கும்பாபிஷேகம் நடைபெறும். விமானங்கள் மற்றும் மூலஸ்தானங்களில் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து 11 மணி அளவில் எல்லாருக்கும் மகாபிஷேகம் பண்ணி தீபாவளி பிரசாதம் கொடுப்பான். எல்லோரும் கும்பாபிஷேகத்துக்கு வந்திருந்து எல்லாம் வல்ல பத்திரகாளியினுடைய அனுகிரகத்தை பெற்று உயுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்.